சிவபெருமான் தன் அடியாரின் வேண்டுதலை நிறைவேற்றி பொன்னும் பொருளும் அளித்த கோயில் இது. வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வழிபட வேண்டிய கோயில் இதுவாகும். மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறைக்கு அருகிலுள்ள திருவாவடுதுறை என்னும் ஊரில்தான் தற்போது நாம் பார்க்கும் இந்த கோமுக்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இங்கு உள்ள ஈசனானவர் உண்மையாக உழைப்பவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகளை உருவாக்கி செல்வத்தை வாரி வழங்குபவர். திருஞான சம்பந்தரும் அவரது தந்தையான சிவபாத விருதையரும் சில காலம் இங்கு தங்கியிருந்தனர். அப்போது சிவபாத விருதையர் சீர்காழியில் யாகம் செய்ய ஆசைப்பட்டார். அந்த ஆசையை சம்பந்தரிடம் கூறி அதற்கான பணமும் பொருளும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார். எவ்வளவு முயன்றும் சம்பந்தரால் தேவையான பொருட்களை சேர்க்க முடியவில்லை. பிறகு ஈசனிடமே சென்று இடரினும் தளரினும் என்ற பாடலை பாடி முறையிட்டார் சம்பந்தர். சம்பந்தரின் வேண்டுதலை ஏற்று சிவன் தனது சிவகணங்களை அனுப்பி சிவபாத விருதையருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் இந்த கோயிலில் உள்ள பலிபீடத்தில் வைத்தார். அதை சிவபாத விருதையர் மகிழ்ச்சியுடன் ஏற்று சீர்காழியில் யாகம் நடத்தினார் என்பது வரலாறு. இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை.